Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா think of an example in real life where two variables are inversely proportion. அதாவது எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்கிறாங்க. இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு சம் எக்ஸாம்பிள் எழுத சொல்கிறாங்க. ஸோ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆக இன்னொன்று டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுத போகிறோம். என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா number of men working and number of days to complete the work. number of days அதாவது எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒர்க் பண்ணால் ஒரு 10 நாள் ஆகும் வேலையை முடிக்க. அதே சேம் ஒர்க்கை ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம்ல, 5 நாளில் முடிச்சிடலாம். ஸோ அதுதான் ஒர்க்கிங் மென் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறைஞ்சிரும், சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். மென்னு குறைய நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். இப்போ அதே மாதிரி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பீட் ஆஃப் த கார் அண்ட் த டைம். ஸ்பீட் அண்ட் டைம் அதாவது 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் லேட்டாக போகலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கார் இன்க்ரீஸ் ஆக டைம் வந்து குறையும். ஸ்பீட் ஆஃப் த கார் டிக்ரீஸ் ஆக டைம் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே, ட்ராவலிங் டைம் வந்து அதிகமாகும். ஸோ இதுவும் ஒரு நம்ம இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.